ஒரு பொம்மையோட தலைய கயிறுல கட்டி தொங்க விட்டுட்டு அதை உடைச்சு அதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கணும். ஆனா கண்ணை மூடிக்கிட்டு தான் அந்த பொம்மையை உடைக்கணும். இந்த பொண்ணுக்கு கண்ணு தெரியாம இருக்கிறதுக்காக அது மாதிரி ஒரு கண்ணாடியையும் அவளுக்கு மாட்டி விடுறாங்க. அப்புறம் என்ன பண்றாங்கன்னா அந்த பொம்மையை தூக்கிட்டு அந்த பொம்மைக்கு பதிலா இவங்க கூட விளையாடுறவன அந்த ரூமுக்குள்ள இறக்குறாங்க. இந்த பொண்ணு கையில ஒரு பேட்டையும் கொடுக்குறாங்க. நிறைய முள்ளெல்லாம் ஃபிட் பண்ணப்பட்ட ஒரு பேஸ்பால் பேட். இவளோட கண்ணை கட்டி இருக்கிறதால பொம்மையை தான் அடிச்சு உடைக்கிறோம் அப்படின்னு இந்த பொண்ணு நினைச்சுக்கிறான். இந்த கயிறுல தொங்குறவனோட வாயை கட்டி இருக்கிறதால அவனால சத்தம் போடவும் முடியாது. அவளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரியாம அந்த பேட்டை வச்சு கண்ணா பின்னான்னு அடிச்சதால அவன் அப்படியே செத்தே போயிடுறான். இது ஒரு சாதாரண பிக் பாஸ் விளையாட்டு கிடையாது, இது ஒரு சைக்கோத்தனமான விளையாட்டு அப்படின்னு அப்பதான் எல்லாரும் புரிஞ்சுக்கிறாங்க. இங்கிருந்து எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற கண்ணாடி எல்லாம் ஒருத்தன் உடைக்கிறான். இங்கிருந்து தப்பிக்க முயற்சி பண்ணதால இவனை ஒரு ரூமுக்கு கொண்டு போறாங்க. ஒரு பெரிய ட்ரம்ல ஆசிட ஊத்தி அதுக்குள்ள அவனை அப்படியே உட்கார வச்சு அவனை அப்படியே சாவடிச்சிடுறாங்க. இந்த பில்டிங்ல இருந்து யாராவது தப்பிக்க முயற்சி பண்ணா இவனுக்கு என்ன நடந்ததோ அதேதான் உங்களுக்கும் நடக்கும் அப்படின்னு இந்த கேம் நடத்துற சைக்கோ ஒரு ஸ்பீக்கர்ல சொல்றான். இந்த படத்தோட முழு கதை என்னோட சேனல்ல இருக்கு. ரிலேட்டட் வீடியோஸ்லயும் முழு கதையோட வீடியோவை லிங்க் பண்ணி வச்சிருக்கேன். உங்களை சீட்டு நுனியில உட்கார வைக்கிற ரொம்ப த்ரில்லிங்கான ஒரு அருமையான படம். கண்டிப்பா பாருங்க.